வணக்கம். பாக்யராஜ் என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். ஒரு 4 நாள் வீடியோ போடலை. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பங்குச்சந்தையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம பங்குச்சந்தையில் அதில் ட்ரேடு வர்த்தகம் பண்ணும்போது நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைன் வரும்பொழுது நம்ம பொறுமையாக இருக்கணும். அதில் தவறான இடத்துல என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்முடைய பொறுமை இல்லாத காரணத்தினால நம்முடைய பணம் இழக்கப்படும். அப்புறமா பேராசை இருக்கக்கூடாது. எப்படின்னா 5000 ரூபா போட்டு 5000 ரூபா எடுக்கணும், 100% கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கக்கூடாது. இப்போ பேங்கில் எடுத்திங்கன்னா ஒரு இயர்க்கு ஆனுவல் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டே கிட்டத்தட்ட நியர் 9% தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100க்கு 100% எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பேராசை. ஸோ போதும் என்கிற மனப்பான்மை இருக்கணும். உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய முதலீடு எவ்வளவோ அதில் 1% எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வர்த்தகம் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மார்ஜினில் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறத நீங்கள் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ உங்களுடைய முதலீட்டில் 1 லட்சம் அப்படின்னா நீங்கள் 1% தான் எடுக்கணும். 5% எடுக்கணும், 50% எடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. போதும் என்கிற மனப்பான்மை இருக்கணும். மார்க்கெட்டு ஒரு மாதத்தில் 22 நாள் ஆக்டிவேட் ஆகுது. மீதி சனி ஞாயிறு லீவு. ஸோ ஒரு நாளைக்கு 1% எடுத்தாலும் மந்த்லி 20% ஆகுது. 90% நீங்கள் ட்ரேட் கரெக்டாக எடுக்கணும். 10% உங்களுடைய சூழ்நிலை காரணமாக தவறாக எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு மினிமம் பார்த்தாலும் ஒரு 15% உங்களுடைய மார்ஜினில் எடுக்கலாம். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்து கரெக்டாக நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேடு பண்ணுனா மந்த்லி 15,000 எடுக்கலாம். இது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் நாலேஜ் வேணும். இந்த ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வர்த்தகத்தில் ஜெயிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆதங்கப்படாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு விறுவிறுன்னு மார்க்கெட்டில் இறங்கக்கூடாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்து மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணணும். லிமிட் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் வெளியே வந்துடணும். இன்னும் 5000 ரூபா வரட்டும், இன்னும் 10,000 ரூபா வரட்டும் அப்படிங்கிற அந்த பேராசையை நம்முடைய எண்ணத்திலிருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுனா மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் உங்களுடைய பணம் இழக்கப்படும். இன்னொன்று, உங்களுடைய பணத்திற்கு நீங்கள் தான் செக்யூரிட்டி. யூ ஆர் ஒன்லி செக்யூரிட்டி ஆஃப் யுவர் மணி. உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, வேறு யாரும் பாதுகாப்பு இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் கடைபிடித்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் இருக்குது. ரொம்ப மார்க்கெட்டு கிராஷ் ஆகும், வேலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரேடிங் பற்றின ஒரு தெளிவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.